நான் முதல் போன இடம் வந்து முரசொலி. முரசொலி அப்போ வந்து முரசொலி செல்வம்னு ஒருத்தர் பாட்டிருந்தார், கருணாநிதியில் மச்சுன்னு நினைக்கிறவர். அந்த புக்கில் நம்ம படம் போட்ட படம் பிரிண்ட் ஆகி வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அந்த ப்ரெஸ்ஸு கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலும் கூட ஒரு ஃபேமஸானது. அவ்வளோ அழகாக பிரிண்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து இங்கே மெட்ராஸில் இந்த கலை பண்பாடு துறையில் கலந்ததுக்காக ஒரு சர்டிஃபிகேட்டு, அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அதனுடைய வைஸ் சான்சலர் ஒரு அம்மா கவிச்சிலான்ட்டு, அந்த அம்மா எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க மேடையில். அது படம் இருக்குது. ஆமாம். அப்புறம் இங்கே வந்து நான் மெட்ராஸில் நான் இருக்க முடியல. அதாவது மெட்ராஸுக்கு போனப்போ வேலை தேடுறதுக்கு தான் போனேன் நான். இங்கெல்லாம் டிகிரி முடிச்சுட்டு. ஆனால் டிகிரி இங்கே முடிக்கப்போ நான் காலேஜில் மேக்சினுக்கெல்லாம் நான் படம் போட்டிருக்கிறேன். ஸ்கூல் இது எல்லோரும் எங்கிட்ட வந்து எதாவது படம் போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் கூட படிக்கிறாங்களே ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்கெல்லாம். அதொன்று கிரிக்கி கொடுத்துட்ருப்பேன். அப்போ வந்து பார்த்து வரையாது எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட். அப்போ எங்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் தமயந்தின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு நடிகை மாதிரி நல்லா இருப்பாங்க. சின்ன வயசு மேரேஜ் ஆகாமல். எங்களுக்கு இங்கிலீஷ் காம்போசிஷன் பீரியடுன்னு இருக்குது. அது 2 பீரியட் ஒன்றா வருவாங்க. எல்லாருக்கும் போகிறாங்க, என்னடா இவங்களுக்கு மட்டும் இந்த அம்மா 2 பீரியடுக்கு போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாம் ஜன்னல் வழியை வெளியிட்டு கூட பார்ப்பாங்க அந்த அம்மாவை. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா வந்து உட்காந்தா எல்லாருமே போட்டி போடுவாங்க முன்னாள் ரோல் உட்கார்றதுக்கு. ஆனால் நீங்கள் பின்னாடி உட்காந்து, நான் வந்து செகண்ட் ரோல் உட்காந்துட்டேன். செகண்ட் ரோல் உட்காந்துட்டு அந்த அம்மா படம் போடுது. ஆமாம். நான் படம் போட்டிருக்கிறத இந்த பையங்க அப்படி இப்படி எங்கிட்ட திரும்பி பார்த்தோன்னா அந்த அம்மா பார்த்துடுச்சு. இவனுக்கு பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கேட்டாங்க என்ன அப்படின்ட்டு. இது மாதிரி படம் போட்டு அப்படின்னா அந்த அம்மாவுக்கு சிரிச்சுட்டே கூப்பிட்டாங்க. அப்போ நான் கொண்டு காட்டினேன் இது மாதிரின்ட்டு. சிரிச்சுட்டு பரவாயில்ல நல்லா இருக்கு, வேறு யாராவது திட்டுவாங்க, ஏன்னா கிளாஸில் போய் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி. அந்த அம்மா நல்லா பாராட்டினாங்க. அதில் ஒரு என்கேஜ்மெண்ட்டு தான் நமக்கு. அப்புறம் காலேஜ் மேக்சினில் எனக்கு பொறுத்த ஒவ்வொரு படம் போட்டு கொடுத்தேன். அது பிரிண்ட் ஆகி வரும். இப்போ நம்ம முதல் படம் நம்ம படம் பிரிண்ட் ஆகி வரும்போது இன்ட்ரெஸ்டாக தானே இருக்கும். ஆமாம். அப்புறம் ஒவ்வொரு வருஷம் காம்படிஷன் வைப்பாங்க, ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங். அதில் ஒவ்வொரு வருஷமே நான் தான் பரிசு. ஆமாம். அப்படி வளர்ந்தது. காலேஜ் முடிஞ்சோடனே படிப்பை வச்சுட்டு நம்ம வேலை வாங்கணும், வாழ்க்கை நடத்தினுட்டு எனக்கு மைண்டே இல்லை. இந்த வழியாக போகணும், ஒரு பெரிய ஆளாக வரணும், பெரிய ஆர்டிஸ்டாக வரணும் அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சென்னை போயிட்டேன். சென்னை போய் ஏதாவது ஒரு பத்திரிக்கையில் வேலையாக இருக்குன்னு ஓவியரா அப்படின்ட்டு. நான் முதல் போன இடம் வந்து முரசொலி. முரசொலி அப்போ வந்து முரசொலி செல்வம்னு ஒருத்தர் பாட்டிருந்தார், கருணாநிதியில் மச்சுன்னு நினைக்கிறவர். அவர்கிட்ட போய் கேட்டோன்னே ஏற்கனவே இருக்காங்க, கொஞ்ச நாள் போட்டு அப்படின்ட்டார். அப்புறம் நான் என்ன பண்ணேன், அதாவது அண்ணா அமைச்சரவையில் மதியழகன்ட்டு இருந்தார் உணவு அமைச்சராக. அவர் தென்னகம்னு ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தார், வார பத்திரிக்கை, தமிழ் பத்திரிக்கை. அவர் ஆஃபீஸுக்கு போன உடனே அவர் மேனேஜர் கோயம்புத்தூர்கார். அப்புறம் சரின்ட்டு வச்சுட்டாங்க. அது எப்படி வீக்லி ஏதாவது கதை கட்டுரைக்கு ஏதாவது படம் போடணும், போட்டே இருந்தேன். அப்புறம் பொங்கல் மலர் தான் அவங்களுக்கு மெயின், தீபாவளியும் கூட அதிகம் இல்லை. பொங்கல் மலர்னால் பெரிய அளவில் வரும். அதில் பெரிய எழுத்தாளர்கள், தலைவர்கள்லாம் கட்டுரை, கவிதை எல்லாம் எழுதுவாங்க. அதுக்கெல்லாம் படம் போடணும். அப்படி போடும்போது அந்த புக்கில் நம்ம படம் போட்ட படம் பிரிண்ட் ஆகி வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதே நமக்கு ஒரு டானிக் மாதிரி ஆகிப்போச்சு. அதனுடைய அப்படியே வளர்ச்சி தான். அங்கே ஒரு 2-3 வருஷம் இருந்தேன். நான் இருந்த டைமில் தான் அண்ணா இருந்தார். அந்த சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு, எங்கள் வீட்டில் வந்து ஒரு சேடு ஃபங்க்ஷன் நடந்து போச்சு. எனக்கு கூட பிறந்த அண்ணா ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். எங்கள் அம்மாவை நான் தான் கூட வந்து பார்க்க வேண்டியதாக போச்சு. அங்கேருந்து மீண்டும் இங்கே வந்துட்டேன். அங்கே இருக்க முடியல. இங்கே வந்த பின்னால் கோயம்புத்தூரில் கலைமணி பிரிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு ப்ரெஸ்ஸு, பெரிய ப்ரெஸ்ஸு. அந்த ப்ரெஸ்ஸு கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலும் கூட
ஒரு ஃபேமஸானது, அவ்வளோ அழகாக பிரிண்ட் பண்ணுவாங்க. அதில் என் ஃப்ரெண்டு மூலமாக அங்கே சேர்த்து விட்டாங்க. அங்கே போனோடனே அங்கே என்னென்னா பேலன்ஸ் ஷீட்டு, ரேப்பரு, வெட்டிங் கார்டு, அது மாதிரி நிறையா விசிட்டிங் கார்டு அது பண்ணி டிசைன் பண்ணணும்.